வணக்கம், வெல்கம் பேக் டு மை டாக்ஸ் வித் கீதா. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப நிறையா இன்வெஸ்ட் ஆகிருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு டாபிக். உங்ககிட்ட 1,00,000 rupees இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொத்தமாக ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு எஸ்ஐபியில் போடுவீங்களா? இதில் எது பெட்டர், எஸ்ஐபியா லம்சமா? இன்டர்நெட்டில் பார்த்தா ஒரு பக்கம் எஸ்ஐபி தான் பெஸ்ட், இன்னொரு பக்கம் மணி இருந்தால் இம்மீடியட்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு பிகினர் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறது? இன்னைக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸும் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேக்ட்ஸும் ஆனால் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி சிம்பிளாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிம்பிளாக சொன்னால் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரே டைமில் போடாமல் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மாதம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது முதல் மாதம் 5,000 ரூபாய், ரெண்டாவது மாதம் 5,000 ரூபாய், மூணாவது மாதம் 5,000 ரூபாய், இப்படி ரெகுலராக கண்டினியூ பண்ணுறீங்க. எஸ்ஐபிக்கு வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபண்ட்க்கு ஃபண்ட் மாறலாம். செபி டாக்குமெண்ட்ஸில் எஸ்ஐபியை ரெகுலர் இன்டர்வல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஃபெசிலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், எஸ்ஐபி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு மெத்தட். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த அமௌண்ட்டை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் எஸ்ஐபி. அப்போ லம்சம்னா என்ன? இது இன்னும் சிம்பிள். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருக்குது, சப்போஸ் 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 1,00,000 ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் லம்சம். ஸோ எஸ்ஐபினா கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லம்சம்னா இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எது பெட்டர் அதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், சப்போஸ் உங்ககிட்ட 1,00,000 இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகும்? நீங்கள் ஃபுல்லாக 1,00,000 பிகினிங்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் ரைஸ் ஆனால் ஃபுல் அமௌண்ட்டும் அந்த ரைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது லம்சமோட ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ஒரே சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் போட்ட 1,00,000 ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்த கொஞ்சம் மாதத்தில் மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா அப்போது உங்கள் ஃபுல் அமௌண்ட்டோட வேல்யூ ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் குறையும். இது லம்சமில் இருக்கிற ஒரு ரிஸ்க். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் பிகினிங்லேருந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நம்ம எஸ்ஐபி சைடை பார்க்கலாம். சேம் 1,00,000 ரூபாய், நீங்கள் அந்த மொத்த அமௌண்ட்டையும் ஒரே நாள் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் மேலே போகலாம், கீழே போகலாம், இல்லை ரெண்டுத்துக்கும் நடக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது உங்கள் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டுக்கு கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும். ப்ரைஸ் குறைஞ்சா அதே அமௌண்ட்டுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும். இதுதான் பீப்புள் காமன்லி ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்கிற கான்செப்ட். செபி டாக்குமெண்ட்ஸும் ரெகுலர் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்டிங் மூலமாக டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் யூனிட்ஸ் வாங்குற எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியம், இது ப்ராஃபிட் கேரண்டி பண்ணாது, லாஸையும் ப்ரிவெண்ட் பண்ணாது. ஸோ எஸ்ஐபினா மார்க்கெட் டவுன் ஆனால் ஆட்டோமேட்டிக்லி ப்ராஃபிட் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் டவுன் ஆனால் உங்கள் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவும் குறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஃபியூச்சர் எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் லோயர் ப்ரைஸில் யூனிட்ஸ் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ மார்க்கெட் எப்போ ரெக்கவர் ஆகும் அதை யாராலையும் கேரண்டியாக பண்ண முடியாது. அப்போ எஸ்ஐபியோட ரியல் அட்வான்டேஜ் தான் என்ன? எனக்கு தோன்றது எஸ்ஐபியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ரிட்டர்ன் கிடையாது, டிசிப்ளின். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சேலரி வருது, சேலரி வந்த உடனே ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்லி அலாகேட் ஆகுது. அப்போது இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணலாமா, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எல்லா மந்த்தும் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு கம்மியாகும். ரெகுலர் இன்வெஸ்டிங் ஒரு ஹேபிட்டாக மாறலாம். செபி மெட்டீரியலும் எஸ்ஐபி ரெகுலர் இன்வெஸ்டிங்கை என்கரேஜ் பண்ணும் ஒரு ஃபெசிலிட்டியை, டிசிப்ளினை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு மியூச்சுவல் ஃபண்ட் டாக்குமெண்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்ஐபிக்கு ஒரு மித்து இருக்குது. எஸ்ஐபி பண்ணினா நமக்கு லாஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை கிளியராக சொல்லணும்னா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் டிஸப்பியர்லாம் ஆகாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட் கண்டிஷனுக்கு டிபெண்ட் ஆகும்.
NAV மேலே போகலாம், கீழேயும் போகலாம். செபியோட ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் டிஸ்க்ளோஷரும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அஷூரன்ஸ் ஆர் கேரண்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு கிளியர்லி சொல்கிறது. ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை கேரண்டி பண்ணாது. ஸோ SIP இஸ் நாட் அ சேஃப்டி ஷீல்ட், அது ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டிங் மெத்தட். இப்போ லம்சம்க்கு திரும்பி வரலாம். லம்சமோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன? மணி இமீடியட்லி இன்வெஸ்ட் ஆகுது. உங்ககிட்ட ஆல்ரெடி 1 lakh இருக்குது, அந்த மணியை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ லம்சம் மூலமாக ஃபுல் அமௌண்ட்டை இமீடியட்லி நீங்கள் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மார்க்கெட் அதிகமானால் ஃபுல் அமௌண்ட் பிகினிங்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். மார்க்கெட் கம்மியாச்சு அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் பிகினிங்லேருந்து ஃபாலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ லம்சம்க்கு ரிவார்டும் இமீடியட், ரிஸ்க் எக்ஸ்போஷரும் இமீடியட். இப்போ ஒரு கொஷின், மார்க்கெட் டைமிங் பண்ண முடியுமா? ஹானஸ்ட்லி கன்சிஸ்டன்ட்லி மார்க்கெட்டை டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணும், அதிகமாகுமா ஃபால் ஆகுமா, எப்படி போகுன்றதுக்கு சர்டனிட்டி கிடையாது. அதனால ஒரு பிகினர் இன்வெஸ்டார் நான் மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மைண்ட் செட். ஏன்னா கம்மியாக எப்போ வந்துடுச்சுன்னு நமக்கு யூஸ்வலி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ஹையில் இருக்குது, ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் இன்னும் ரைஸ் ஆகலாம். ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரி பாயிண்ட்டை தேடி இருந்தால் நம்ம போட வேண்டிய என்ட்ரியை நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் டேட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லுது. ஜூலை 2026 மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்த நெட் இன்ஃப்ளோ 24,697 crores. ஜூனில் அது 28,973 crore. அதாவது ஓவரால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ ஜூலையில் குறைஞ்சிருக்கு. ஆனால் SIP கான்ட்ரிபியூஷன் ஜூலையில் 31,961 crore, ஜூனில் 31,781 crore. ஸோ ஓவரால் ஈக்விட்டி இன்ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் SIP கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகிருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா ஜூலை 2025 SIP கான்ட்ரிபியூஷன் 28,464 crore இருந்தது. ஜூலை 2026 31,961 crore அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 12% year-on-year இன்க்ரீஸ். இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIP தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு ப்ரூவ் பண்ணாது, அதை நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் ரெகுலர் இன்வெஸ்டிங் பிஹேவியர் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகுதுன்னு கரண்ட் டேட்டா நம்மளுக்கு கிளியராக காமிக்குது. அதுதான் ஃபேக்ட். ஸோ SIP வெர்சஸ் லம்சம் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். SIP மணி ரெகுலராக வருது, நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுனாலும் எவ்ரி பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால டைமிங் ப்ரெஷர் நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம். இப்போ லம்சம் மணி ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் ரைஸ் ஆனால் ஃபுல் அமௌண்ட் ஏர்லி பார்ட்டிசிபேஷன், மார்க்கெட் ஃபால் ஆனால் ஃபுல் அமௌண்ட் ஏர்லிலேருந்து இம்பேக்ட் ஆகலாம். அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அப்போது SIP ஆல்வேஸ் பெட்டரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஒரு பர்சனுக்கு மந்த்லி சேலரி வருது அப்படின்னா அவர்கிட்ட எல்லா மாதமும் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அவருக்கு SIP ரொம்ப ப்ராக்டிக்கலானது, ஏன்னா அவருக்கு மணி மந்த்லி தான் வருது. பட் இன்னொரு பர்சனுக்கு ஆல்ரெடி 5 லட்சம் அவைலபிளாக இருக்குது. அந்த 5 லட்சத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்போ எனக்கு SIP தான் ஒன்லி ஆப்ஷன் நம்மளால சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்குது. ஸோ கொஷின் பிகம்ஸ், இந்த அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுள், அதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருக்குது, ஸோ நான் மந்த்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இது சில சுச்சுவேஷனில் சைக்காலஜிக்கல் கம்ஃபர்டபுளை நம்மளுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது, ரிமைனிங் மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்குமே அந்த மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லைன்றதை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. மார்க்கெட் ரைஸ் ஆனால் அந்த போர்ஷனுக்கு பெனிஃபிட் பண்ணாது. ஸோ SIP சூஸ் பண்ணுறது நம்மளோட பயத்தை மட்டும்தான் சால்வ் பண்ணிட்டு ஒரு மேஜிக் சொல்யூஷன்லாம் கிடையாது. அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓவர் டைமில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு யூனிவர்சல் ஆன்சரை கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டட் இந்த 4 கொஷின் கேட்டுக்கோங்க. முதல் கொஷின், இந்த மணி எனக்கு மந்த்லி இன்கமில் வருதா? அப்போ ரெகுலர் இன்வெஸ்டிங் நேச்சுரலாக இருக்கலாம். ரெண்டாவது கொஷின், ஆல்ரெடி ஒரு லார்ஜ் அமௌண்ட் என்கிட்ட இருக்கா? அப்போ லம்சம் வெர்சஸ் ஸ்ப்ரெட்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட்னு செப்பரேட்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். மூணாவது கொஷின், இந்த மணி எனக்கு இப்போ தேவையா?
ஷார்ட் டேர்மில் தேவைப்படுற மணியை மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது வேற மேட்டர். 4வது கொஷின், மார்க்கெட் டெம்பரரி ஃபால் ஆனால் நான் பேனிக் ஆகிட வேணாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெத்தடை விட உங்களோட பிஹேவியர் தான் லாங் டேர்மில் முக்கியம். ஒரு ஃபைனல் மெத், லம்சம் பண்ணினா தான் சீரியஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். எஸ்ஐபி பண்ணினா தான் டிசிப்ளின் இன்வெஸ்டர், அதுவும் கம்ப்ளீட்டாக கரெக்ட் கிடையாது. ஒரு பர்சன் எஸ்ஐபி பண்ணலாம் ஆனால் ராங் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். ஒரு பர்சன் லம்சம் பண்ணலாம் ஆனால் ப்ராப்பர் கோல் இல்லாமல் லாங் டேர்ம் வியூ இல்லாமல் டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் மட்டும் பத்தாது இன்வெஸ்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஃபைனல் டேக்அவே, ஸோ எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம் அப்படின்னு பார்க்கும்போது எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டிபெண்ட்ஸ். ஆனால் அது வேக் ஆன்சரை விட கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியோட ஸ்ட்ரென்த் ரெகுலரிட்டி, லம்சமோட ஸ்ட்ரென்த் இம்மீடியட் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி மார்க்கெட் டைமிங்கை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். லம்சம் ஃபுல் மணி ஏர்லியர்லேருந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும். எஸ்ஐபி ப்ராஃபிட் கேரண்டி பண்ணாது, லம்சம் ப்ராஃபிட் கேரண்டி பண்ணாது. மார்க்கெட் ரைஸ் ஆனால் 2 மெத்தட்ஸும் பெனிஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் ஃபால் ஆனால் 2 மெத்தட்ஸும் லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் மணி எப்போ மார்க்கெட்குள்ளே போகுது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட எஸ்ஐபியா லம்சமானு கேட்டால் எது பெஸ்ட்டுன்னு இமீடியட்டாக ஆன்சர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, உங்ககிட்ட மணி எப்போ இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மணிக்கு என்ன கோல், நம்மளுக்கு எப்போ தேவை, மார்க்கெட் டெம்பரரியாக கீழே போனால் நான் என்ன பண்ணுவேன். இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் கிடச்சா எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம்ன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ஏன்னா நல்ல இன்வெஸ்டிங்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற மணியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசிப்ளின் டெசிஷன் எடுக்கிறது. இது மணி டாக்ஸ் வித் கீதா. மார்க்கெட்டை டெய்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நம்ம கையில் இருக்கிற விஷயம். Until the next episode, ட்ரெண்டை ஃபாலோ பண்ண வேணாம், புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.